இருக்கா? உண்மையிலே இருக்கா? உண்மையிலே இருக்கு. நம்ம ஜீப்பு முன்னாடியே ஜாடி போயிடும். ஒரு பக்கம் அடர்ந்த காடு, இன்னொரு பக்கம் மலை, நடுவுல ஓடும் காற்றாற்று நீர். அதுவும் சாதாரண சாலை கிடையாது, மழை பெய்தால் தண்ணீர் ஓடும் பாதை. ஜீப்ல போனா தண்ணீரை வாரி இறைக்கிற பாதை. சில இடங்கள்ல வளைந்து வளைந்து செல்லும் மலைப்பாதை. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாம பயணம் பண்ண போறோம், ரோஸ்மலா. இது ஒரு சாதாரண சுற்றுலாத்தலம் கிடையாது. காட்டுக்குள்ள பயணம், பழைய வரலாறு, மலை, அருவி, காட்டாறு மற்றும் எதிர்பாராத அட்வென்ச்சர், இவை எல்லாமே சேர்ந்த ஒரு வித்தியாசமான பயணம் தான் இந்த ரோஸ்மலை பயணம். ரோஸ்மலை எங்க இருக்கு? ரோஸ்மலை கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் செந்தூர்னி காடு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஆரியங்காவில இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் பயணிச்சா இந்த ரோஸ்மலையை அடையலாம். ஆனால் இந்த 15 கிலோமீட்டர் தூரத்தை 15 கிலோமீட்டராக நினச்சாதீங்க. ஏன்னா இது காட்டுக்குள்ளே செல்லும் பாதை. வளைவு, மேடு பள்ளம், காட்டாற்று நீரோடை, மலை தேங்கிய பகுதி, இப்படி இயற்கையோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு பாதை. அதனால தான் இந்த இடத்துக்கு வர்ற பயணமே ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுது. ரோஸ்மலாங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. ஒரு கருத்துப்படி, மேலிருந்து பார்க்கும்போது இந்த பள்ளத்தாக்கு ரோஜா மலரின் இதழ் போல இருக்குது அப்படிங்கிறதுனால ரோஸ்மலான்னு பேர் வந்திருக்கலாம். இன்னொரு உள்ளூர் வரலாற்று கதை, பிரிட்டிஷ் பிளான்டர் அவரோட மனைவியின் பேர் வந்து ரோஸ்லின். அவரோட பேர் தொடர்புடையதா இந்த ரோஸ்மலை பேர் வைக்கப்பட்டதா சொல்றாங்க. இப்போ லைவ் ஆடியோக்குள்ள போகலாம். நான் கூட மாடு நினைச்சேன், யானை சனி தானே. எல்லாம் குறும்புல தின்னு இருக்கு, தெரியுதா இல்லையா? பெண்டு தான் கணக்கு. எல்லாமே சரிஞ்சு இந்த சைடு வந்துருக்கு. யானை இப்படி தான் வந்துருக்கு. இந்த சைடு தான் இறங்கியிருக்குண்ணா. தண்ணி நல்ல கூலிங்கண்ணே, லைட்டான கூலிங்லாம் இல்லை, சூப்பர் கூலிங். குளிக்க விடுவாங்களங்க. ரோஸ்மலைக்கு போகிற பகுதி எல்லாமே வந்து 2 பக்கமே வந்து நல்ல அடர்ந்த காடாக இருக்கும். சாலை ஓரளவுக்கு நல்ல சாலை தான். ஆனால் வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சாலை வந்து வசதி இல்லாமல் சகதியாக இருக்குது. அது மறுபடியும் மீண்டும் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் பிரச்சனையான பகுதியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து பைக்லேயே போகலாம். அது மாதிரி ரோஸ்மலைக்கு போகிற பகுதி வந்து நல்ல ஏற்றமும் இறக்கமாகவே இருக்கும். ஒரே ஒரு பேருந்து தான் அங்கே இயக்கப்படுது. அந்த பேருந்தை தான் வந்து உள்ளூர் மக்களும் பயன்படுத்துகிறாங்க. இந்த பகுதியில் இப்போ போயிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறதுக்காக நாங்கள் வந்து உள்ளே போனோம். அப்படியே அங்கே ஜீப் சவாரி நடத்துகிற ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்டையும் நாங்கள் வந்து பேட்டி கண்டோம். அவர் வந்து இங்கே என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அளித்த சிறப்பு தகவலை இங்கே நான் பதிவு பண்ணுறேன். நாம் இப்போ ரோஸ்மலை வந்திருக்கோம். ரோஸ்மலையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பேர் குளிக்கிறாங்க. அண்ணன் தான் வந்து ஜீப் ஓட்டினார். இங்கே உள்ள சஃபாரியை பற்றி கேட்கலாம். சஃபாரி ஆரியங்காவில் இருந்து வியூ பாயிண்ட் போகுது. போகிற ஓரத்தில் தண்ணி இருந்து எல்லா இடத்துலையும் குளிக்க வச்சு நம்ம கொண்டு போய் திருப்பி கொண்டு வருது. அதுக்கு நம்ம ஒரு 2000 ரூபா வேணும். சரி சரி, 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு 3 மணிக்கூர் டைம், 1.5 மணிக்கூர் ஓட்டம், 1.5 மணிக்கூர் பைத்தியம், 1.5 மணிக்கூர் பைத்தியம், ஒரு 3 மணிக்கூர் கூட நம்ம குளிக்க வச்சு கொண்டு வருவோம். சரி சரி. இன்னும் இல்லைன்னா அம்பநாடு, மாம்பழத்தரா இதெல்லாம் ஒரு நாள் சுற்றத்துக்கு நம்ம 5000 ரூபா வாங்கும். 5000 ரூபா வாங்கும். ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா இடமும் கொண்டு போய் என்ஜாய் செய்து பாலாரை கொண்டு போய் குளிக்க வேணுமா, பாலாரை விட்டுட்டு பாலருவியில் விடும்போது அப்படி தான் அவர் பஸ்ஸில் தான் போகணும். சரி சரி. போய் பாலருவி போய் குளிச்சு இங்க மேல வியூ பாயிண்ட் எப்படினா வியூ பாயிண்ட் இருக்குடா. வியூ பாயிண்ட் இருக்கு. 83 ரூபாய் டிக்கெட். 83 ரூபாய் டிக்கெட் போட்டு அவரை போட்டு குளிக்க வச்சு சரி பார்த்து அவர் திரும்பி வருமாறு நம்ம ஜீப்பாலோட வெயிட் பண்ணி. இப்போ டூரிஸ்டர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணா உங்களோட நம்பர் அந்த இதுல கொடுத்துருங்க. நம்பர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி வேற இதுல வேற என்ன நம்ம வண்டி இல்லன்னா நம்ம வேற வண்டி ரெடி பண்ணி கொடுத்து. ஓகே ஓகே. வேற என்ன ஸ்பெஷலா அங்க இருக்கு ரோஸ்மலையில? ரோஸ்மலை ஸ்பெஷல் ஆயிட்டு நம்ம அவட ஒரு ஊரு ஒரு 600 வீட்டுக்கார் தாமசம் இருக்கு. அதுக்கு பக்கம் தான் இந்த வியூ பாயிண்ட் எக்கோ டூரிசம் வியூ பாயிண்ட். சரி சரி. அதெல்லாம் பார்த்து பின்ன வந்து ராஜா தோட்டம் வேணும்னா ஏறாம். அந்த கிராம்பு தோட்டம் எல்லாம் காட்டி வர அதுக்கு பிரச்சனை இல்லை. ராஜா தோட்டம் இந்த மலை மேலே போக முடியாது. இப்போ நம்ம அவட செக் போஸ்ட்லேயே சொல்லும் நமக்கு போய் அந்த தோட்டம் பார்த்தா மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லியே போவோம். தோட்டம் அலோடு இருக்கு. தோட்டம் சொந்த இடம். அந்த தோட்டம் எல்லாம் பார்த்தா இதெல்லாம்
நம்ம கூட வருதால காட்டணும்னு சொல்லி நம்ம கொண்டு போய் அதுக்கு மேலே போக முடியாது. அதுக்கு மேலே அந்த மலை மேலே போக முடியாது. அது ஃபாரஸ்ட். சரிண்ணா, இங்க யானையோட யானைகள் யானை இருக்கு, புலி எல்லாம் உண்டு. யானை எல்லாம் நைட்டு தாங்கல. சரி, பகலு பாத்திருக்கீங்களா நீங்க ஜீப்ல போகும்போது? நம்ம நைட்ல பாத்துருக்கோம், நிறைய பாத்துருக்கோம். புலி இனி பார்க்க புலி இருக்கா? உண்மையிலே இருக்கா? உண்மையிலே இருக்கு. நம்ம ஜீப்பு முன்னாடியே ஜாடி போயிடும். ஒரு இந்த ரோஸ்மலைன்னு சொல்ற இடத்துல ஒரு நாய் இல்ல. சரி, நாய் மொத்தம் புலி சாப்பிடும். ஐயோ, நாய் எங்க இருந்தாலும் அவர் சாப்பிடும். கடுவா, புலி எல்லாமே. கடுவே உண்டு. கடுவா அவரை ஃபாரஸ்ட் கணக்கு பிரகாரம் 3 எண்ணம் இருக்கு. இந்த மலைக்குள்ள இந்த 10-13 கிலோமீட்டர் சுற்றளவில் 3 எண்ணம் இருக்கு. அவரு கணக்கு அவரு கேமரா வச்சு பிடிச்சதா. பின்ன ஆனை நிறைய இருக்கு. சாயந்தரம் எல்லாம் வந்தா ரோட்டிலேயே கண்டுடு. அது நம்ம ஒன்றும் இதுவரை ஒன்றும் செய்யாது. நான் அம்பநாடு தோட்டத்தில் இருக்க ஆனை எல்லாம் ஓட்டிடு. நம்ம ஓட்டிடு. இங்க ஒரு பிரச்சனை எங்க இருக்க ஆனை நம்ம பார்க்கும்போதே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அவர் அங்கிட்டு இங்கிட்ட எல்லாம். சரிண்ணா, நிறைய தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து என்னோட யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அப்துல் ரஹீம் அண்ணன் நமக்கு தெரியாத பல தகவல்கள் சொன்னார். அவர்கிட்ட தகவலை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ரோஸ்மலையை பார்க்க பயணப்பட்டுட்டு இருந்தோம். இடைப்பட்ட பகுதியில் வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு காய்கறி வியாபாரி அண்ணன் ஒருத்தர் சொன்னார், போகிற வழியில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் வந்து ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பார்த்து மெதுவாக போங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பகுதி வந்து இந்த இடம் செம்மையான சவதி, வண்டி எல்லாமே வலிக்கு தான் வருது. நடந்து வந்துருக்கேன். இறங்கிடுதான் என் வண்டி வழுக்கும். நான் தான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் கியர் போட்டுங்கண்ணே, கிளச்சை பிடிக்க இல்லை, ஃபஸ்ட்டு போட்டுங்க. நீங்கள் கிளச்சை பிடிச்சிங்கன்னா மூவிங் வேகமாக போகும். ஃபஸ்ட் கியர் போட்டுங்க, உங்களுக்கு கிரிப்பு சூப்பராக கிடைக்கும். கிரிப்பே கிடையாது. இந்த இடத்துக்கு ஜீப்பில் வர்றது பெட்டர். சொந்த வாகனத்தில் வந்தீங்கன்னா இந்த இடம் வலிக்கிட்டே போகும். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வண்டி எங்கேயா போய் இடிச்சுக்கும். இந்த இது செங்குறிஞ்சி ரெட்வுட்டுன்னா நம்ம புஷ்பா படத்தில் வர்ற செஞ்சந்தனம். இங்கே வந்து ஒரு 3 மரம் மட்டும் நிற்கிது. 1200 மீட்டர் 600 to 1200 வரைக்கும் இது வளரும்னு நினைக்கிறேன். ரெட்வுட் இந்த மரம் இதுக்கு தான் போட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க ஆந்திரா காட்டுக்குள்ளே. இதுதான் அந்த செஞ்சந்தன மரம். பக்கத்தில் போய் காட்டுறேன். இதை வந்து தனியாக கவர்மெண்ட் வந்து ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது ஸ்மெல் இருக்குமான்னு தெரியல, மணக்குமான்னு தெரியல. ரெட்வுட் எப்படி இருக்குவாங்க, வேறு லெவலில். உண்மையிலேயே அது கொஞ்சம் ரெட் கலர்லாம் இருக்குது, பார்க்கும்போது சிவப்பாக தான் தெரியுது. ஸோ உண்மையிலேயே இது ரெட்வுட் தான். ரோஸ்மலைக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து வரலாறு இருக்குது. இங்கே வந்து லோக்கலில் உள்ள தொழிலாளர்களை கூப்பிட்டு வந்து இந்த காட்டை ரெடி பண்ணி இங்கே வந்து ஏலக்காய், மிளகு, கிராம்பு போன்றவற்றை வந்து பயிரிட்டுருக்காங்க. ரோஸ்மலை வியூ டவருக்கு வந்தோடனே நாங்கள் வந்து 83 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு 3 பேர் உள்ள வியூ பாயிண்ட்டை பார்க்க போனோம். மேலே 100 மீட்டர் தான் சொன்னாங்க. அப்படியா? அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உயரம். அவங்க தப்பி ஓடுனதுனால மினிஸ்டர் வந்து அவன் அதானே சொல்கிறான் காரணம், ராஜா தோட்டத்துக்கு போகக்கூடாது, இந்த வழியாக வந்து தப்பி ஓடுறாங்க அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஏறு, அப்படி ஏறு, விழுந்துடாம. சூப்பர்ப்பா. மழை நேரம் வழுக்கும். நான் வண்டி தான் போல. இது ஒரு வியூ பாயிண்ட். இது வியூ பாயிண்ட்னு 83 ரூபா வரை வாங்குறாங்க. பாறையாக இருக்குது, ஒரு பாதையே இல்லை. அதில் தயாரிச்சிருக்காங்க பாருங்களேன், நல்லாயிருக்கும்.
வியூ பாயிண்ட்டுக்கு போனதுமே நம்மளை பிரம்மாண்டமாக வரவேற்றது தெம்மலை டேமோட நீர்பிடிப்பு பகுதி தான். ரொம்ப செம்ம பெருசாக இருந்துச்சு, தூரமாகவும் இருந்தது. எவ்வளோ தூரம்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில். அங்கே போனோடனே உங்களுக்கு தெரியும் அந்த டேமோட பிரம்மாண்டம். இதுக்கு முன்பொரு காலத்தில் வந்து இது வந்து ஒரு ஆறாக இருந்திருக்கு. மலைகள்லேருந்து அந்த இடத்துக்கு இந்த நீர்கள்லாம் டேம் ஓடி இங்கேருந்து இடுக்கி டேமுக்கு என்ன சொல்லுவாங்க? பாய்ஞ்ச இடம் தான் இது. அதுக்கு இடையில வந்து இந்த கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கட்டுனதுனால இந்த பகுதி வந்து நீர்பிடிப்பு பகுதியாக மாறி பெரிய டேமாக மாறி இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அழகு இந்த தெம்மலை டேமோட நீர்பிடிப்பு பகுதி. ரோஸ்மலையோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் அச்சங்கோயில் காடுகளுக்குள்ளே போய் விலங்குகளையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு வந்தோம். எங்களோட பயண அனுபவம் மிக சிறப்பாகவே இருந்துச்சு. ரோஸ்மலையிலையும் யானைகளும் புலிகளும் வாழுது. ஸோ அங்கே போகிறவங்க கவனமாகவும் போங்க. அங்குள்ள உள்ளூர் மக்கள் சொன்ன தகவல், இங்கே யாரையுமே வந்து விலங்குகள் வந்து எந்த தாக்குதலுக்கும் உட்படுத்தின கிடையாது அப்படின்னு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரொம்ப கவனமாக போங்க. பிளாஸ்டிக்கை தவிருங்க. நம்ம வீடியோவை அடிக்கடி பார்க்குறவங்க நண்பர்களுக்கும் பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.